அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய சகோதரர்களே, உள்ளம் சார்ந்த பிரச்சனையை அந்த மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணத்திலே ஒன்று குற்ற உணர்வு. நம்ம செய்யக்கூடிய தவறுகளை இறைவன் மன்னிக்க தயாராக இருக்கின்றான். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்று என்னவென்றால், நம்ம மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய குற்றங்கள், பாவங்கள், அநியாயங்கள் அது நம்முடைய உள்ளத்திலே மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக, மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும். யாருக்கா நம்ம வார்த்தைகள் ரீதியாகவோ செயல் ரீதியாகவோ அநியாயம் பண்ணியிருந்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்களா இல்லையா, ஐத்தக்குள் உல்மா, நீங்கள் அநியாயத்திற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமை நாளிலே அது மிகப்பெரிய இருளாக உங்களை அடையும், மிகப்பெரிய ஒரு குற்றமாக. நமக்கு எதிராக இறைவா என்னுடைய பொருளை அவன் திருடிட்டான், என்னைய கேவலப்படுத்திட்டான், என்னைய கொன்று விட்டான், எனக்கு இந்த மாதிரியான பாதிப்பை கொடுத்தான் என்று மனிதர்கள் மன்றாடினார்கள் என்றால், அல்லாஹ் நீதியாளன். இந்த உலகத்தை மாதிரி காசை வாங்கிட்டு இந்த அதெல்லாம் எவிடன்ஸ் இல்லப்போ அப்படின்ற மாதிரி எல்லாம் இந்த உலகத்துல வேணால் காசு பணத்தை கொடுத்து நீதியை அநீதியாக ஆக்கி விடலாம். ஆனா இறைவனுடைய முன்னாடி அப்படி இருக்க முடியாது. இதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வழி என்னவென்றால், நம்ம அதிகமாக நம்ம எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு தர்மங்கள் செய்தாலும் நம்ம ஒரு ஒரு மனசு பாதிக்கப்பட்ட மாதிரி நம்ம நடந்துகிட்டோம் என்று சொன்னால், யாராக இருந்தாலும் அவரிடத்திலே போய் பேசி நம்ம ஏதாவது ஒரு விதத்துல கன்வின்ஸ் பண்ணணும், என்னை மன்னித்து விடுங்கள் என்று. அப்படி நம்ம மன்னிப்பு கேட்டு அவங்க சரி அப்படின்ட்டா, அது எப்படிப்பட்ட ஒரு நிலை என்றால், ஒரு அழுக்கான துணி நல்லா போட்டு துவைச்சு சுத்தம் பண்ணி காயப்பட்டு எடுத்தா எவ்வளவு பளிச்சுட்டு இருக்கும், அந்த மாதிரி நம்முடைய உள்ளம் ஃப்ரெஷ் ஆயிரும். மன்னிப்பு கேட்கலாம், அழுது கூட ஈகோ விட்டுட்டு நம்ம அழுது நான் ஏதாவது தப்பு செய்திருந்தால் மன்னித்து விடுங்கள் என்று நம்மால் பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் கேட்கலாம். அதே நேரத்துல ஒருத்தர் அநியாயக்காரங்களா இருக்கான், சொல்லி பார்க்கிறோம், பல முறை சொல்லி கேட்கவில்லை என்றால், அப்படிப்பட்ட ஆட்களுடைய எந்த ஒரு சாபமோ எந்த விதமான பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா நீ அநியாயக்காரன், நீ எப்படி எனக்கு எதிராக சாபம் விட முடியும் அப்படின்ற அடிப்பில் இருக்கும். அப்ப இதையெல்லாம் சூழ்நிலை கருத்துல கொண்டு உண்மையிலே நம்மால் யார் பாதிக்கப்பட்டால் அவரத்துல மன்னிப்பு கேட்டால், அந்த அடியார் மன்னித்து விட்டால் அல்லாவும் மன்னித்து விடுவான். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இதெல்லாம் உள்ளத்தை போட்டு கடுமையாக அழுத்தக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இஸ்லாம் தீர்வாக இருக்கிறது. இஸ்லாம்